ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் ரசம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருள்: நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், புளியும் தக்காளியும் வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி, 3/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். கொத்தமல்லி, மிளகு, சீரகத்தை எண்ணெய் விடாமல் வெறும்னா வறுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் செவந்திருக்கு. இப்போ இந்த மிளகா, பூண்டு, இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரலும் வறுத்துக்கலாம். இப்போது வாசனை வந்துட்டு கொஞ்சம் மிளகா செவந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின பின்ன மிக்சியில் பொடிச்சு எடுத்துடலாம். இப்போது காஞ்ச நார்த்தங்காய் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற நார்த்தங்காய் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. இந்த நார்த்தங்காவை சின்ன சின்ன பீஸாக கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் புளி சொல்ல மறந்துட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து, புளியும் ஒரே ஒரு சின்ன தக்காளியும் எடுத்து வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். பாருங்கள், வெந்தயம், மிளகு இதெல்லாம் ஆறிடுத்து நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நல்லா கொரப்பாக பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், கொரப்பாக பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இதை இந்த தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சிலேயே இந்த தக்காளியும் இந்த புளியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். புளியை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இதையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை இப்போது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்சதெல்லாம் இந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டேன். அதே மாதிரி இந்த பொடியும் இந்த கிண்ணத்தில் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நார்த்தங்காயில் இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த நார்த்தங்காவையும் அதிலே போட்டுடுங்க. நல்லா கலரி கொடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நார்த்தங்காய் ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ நல்லா நுரக்கட்டி வந்தால் போதும், கொதிக்க வேண்டாம். பாருங்கள், அங்கங்கே நுரக்கட்டி வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த இதில் நெய் வச்சுருக்கேன். நெய் காய்ச்சிப்பிங்க கடுகு தாளிச்சிடலாம். நெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுடலாம்.
கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த ரசத்தில் ஊற்றிடலாம். நார்த்தங்காய் ரசம் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.